நம்மளோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ் ஹலாலான முறையிலும் நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்தில் உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் நார்பி. நம்ம என்னதான் மாவு அரைச்சி வச்சாலும் இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் அது சீக்கிரம் புளிச்சிருது. ஃப்ரிட்ஜ் வரதுக்கு முன்னாடியாக எப்படி ஸ்டோர் பண்ணாங்க, இப்படி நீங்கள் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட தோசை பேட்டரை சீக்கிரம் புளிச்சு பக்கம் பார்த்துக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி க்ளீன் பண்ண கிரைண்டராக இருந்தாலுமே மறுபடியும் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் ஃபர்மெண்டடான இருந்ததுன்னா அது ஃபுல்லாமே வாஷ் அவுட்டில் போயிடும். தென் எப்போவுமே மாவு அரைக்கிறப்போ அரிசி தனியாக உளுந்து தனியாக தான் ஊற வைப்போம். ஸோ இதில் வெந்தயம் சேர்க்குறப்போ அரிசியில் சேர்த்து ஊற வைங்க. அதுவுமே நம்ம ஃபுல் நைட்லாம் ஊற வைப்போம், அப்படிலாம் எப்போவுமே ஊற வைக்காதீங்க. ஒரு 4 hours கிட்ட 4 to 5 hours கிட்ட ஊறினாலே அது போதும் தான். நீங்கள் ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து அரைக்காதீங்க. மறுபடியும் அந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு தண்ணி ஊற்றி அரைங்க. உளுந்து தனியாக அரைப்போம், அரிசியை தனியாக அரைப்போம். இந்த ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னா, அதை எடுத்து போடுறப்ப ஒரு கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையோட சூடுனால அது சீக்கிரம் புளிச்சு போகாமல் இருக்கும். போடும்போது இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா வாட்டருமே கீழே விழுந்துட்டு அந்த அரிசியோ உளுந்து மட்டுமே உள்ளே விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன டிப் இருக்குது அப்படின்னா, அதிகமாக தண்ணி ஆகிராமல் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இது போக ரொம்ப நேரம் அரைய விடாதீங்க. சில பேர் வீட்டில் கிரைண்டர் ஓடிட்டே இருக்கும், 1 hour கிட்டலாம் ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்படி பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. தென் மாவை நம்ம கையில் எடுத்து விடாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கையில் இருக்க சுட அந்த மாவில் படாமல் இருக்கும். ஒன்ஸ் அதை அரைச்சி முடித்த பின்னாடி அப்போ மட்டும் கையை யூஸ் பண்ணி இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது போக ஒரு மெயினான டிப் இருக்கு, அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ எப்பவுமே முன்னாடி கழுவினதாக இருந்தாலும் மறுபடியும் கழுவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் பண்ணக்கூடாது. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கையை போட்டு பிசைஞ்சனால. கை போட்டு எப்போவுமே 2 மாவையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு பேட்டருக்கு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உளுந்து மாவையும் அரிசி மாவையும் மொத்தமாக ஊற்றி வச்சுட்டு கையை மட்டும் படவே கூடாது. ஒன்ஸ் நம்ம தோசை ஊற்ற போகிறோம், அதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் கை போட்டுக்கலாம். இது போக அரைச்சி வைக்கிற மாவில் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெட்டர். நம்ம தோசையோ இட்லியோ ஊற்ற போகிற டைமில் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணோன்னா மட்டும்தான் அந்த மாவு ரொம்ப நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம 1 to 3 daysக்குள்ளே புளிச்சு போகிற மாவை 1 week வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இப்படிலாம் நான் பண்ணியும் எனக்கு புளிச்சிருது அப்படின்னு சொன்னால் இதை விட பெட்டரான ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் கலந்து வச்ச பின்னாடி, அதாவது ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி கிடந்து அரைச்ச உடனே ஒரு வெத்தலை எடுத்து மாவு ஊற்றி வைக்க போகிற ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அந்த கண்டெய்னரில் அடிப்பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது கண்டெய்னரில் மாவுக்கு முன்னாடியே ஒரு வெத்தலையை குப்பரை திருப்பி போட்டுருங்க. அதே மாதிரி மாவை ஊற்றி முடிச்சுட்டு மாவுக்கு மேலே இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் ஒரு வெத்தலையை குப்பரை திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சு போகாது. வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டியாகவே இருக்கும், சீக்கிரம் புளிச்சு போகாது. அடிக்கடி மாவு அரைக்க வேணாம், வீணாக கீழே ஊற்றவும் வேணாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.